முதலில் புத்தகம் வெளியிடுதல். புத்தகத்தை வெளியிட கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் அழைக்கிறேன். முதல் பிரதிகளை பெற்றுக்கொள்ள திரு பிரவீன் நடராஜன் அவர்களையும் கேமராமன் மதிய அவர்களையும் அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. முதலில் புத்தகத்தை பற்றி பேச பிரவீன் நடராஜன் அவர்களை அழைக்கிறேன். நண்பர்களே, ஒரு நாளைக்கு திடீர்னு காலையில் நம்ம டிவி பார்க்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நம்ம இது பண்ணிட்டே போவோம். கொஞ்சம் போர் அடிக்க உடனே அடுத்ததுக்கு போவோம் இல்லைங்களா? அப்படியே பார்த்து ஒரு பொருள் திடீர்னு ஜெயா டிவியில் ஏதோ தெரிஞ்ச முகமாக இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுனேன். பார்த்தா சங்கர் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டேன். வீட்டிலேருந்து எல்லாரையும் ஏன் கூப்பிட்டேங்கிறது நான் ஏந்தில் சொல்கிறேன். கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா ஏதோ சப்ஜெக்ட் சொல்கிறாரு. பிளாக்ங்கிறது ஒன்றுமே புரியல. ஏன்னா நமக்கெல்லாம் என்ன தெரியும்னா, ஏதாவது போகணுன்னா கதையாக எழுதுவோம், பத்திரிகைக்கு அனுப்புவோம், அது பெருசரிக்க வந்து லாயக்கிலேருந்து திரும்பி வரும். அப்படி தான் வந்து எழுத்தாளர்கள் வந்து அந்த காலத்துலேருந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து பிளாக்னால அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு. அதை என்னென்னு தெரிஞ்சுக்கவும் நமக்கு தெரியல, சொல்லவும் கட்டோம். நம்ம என்னுடைய பேத்தியை கூப்பிட்டு கேட்டேன். கேட்டால் என்னன்றதை இவ்வளோ தெரியாது. இப்போ நடைமுறையில் இருக்கிறதே இதுதான். பிளாக்கை பற்றி வெளியே தெரியலன்னு வெளியில் சொல்லிடாத, எனக்கு அவமானங்கிற மாதிரி சொல்லிச்சு. இப்படியாக வந்து இவருடைய வளர்ச்சிகள் எப்படி தெரியல. ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வந்து மகிமை வந்து நமக்கு தெரியாது எப்போதும். அதை வந்து பின்னாடி யாராவது சொல்லி அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். அது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு சுபாவம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பத்திரிகை இவர் எழுதின ஒரு புக்கை வெளியிட்டு நான் வந்து பேசினேன். அப்போ சில விஷயங்களை சொன்னேன். அதில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு அது வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வராதவங்களுக்கு புதுசாக இருக்கும். நம்ம சங்கர் நாராயணன் வந்து என்னுடைய பிரதர்ஸ் சார். அதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டு காலமாக சினிமா துறையில் இருக்கேன். ஒரு 50 படங்கள் வரைக்கும் தயார் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். இதெல்லாம் கிடைத்த பெருமையை விட நான் வந்து சங்கர் நாராயணனுடைய சித்தப்பா அப்படிங்கிறதுல தான் நான் மிகப்பெரிய பெருமை. என்ன காரணம்னா, மெட்ராஸ்க்கு 1959 எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு நான் வந்து இறங்குறேன். எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப பேர் மெட்ராஸ் வந்துட்டு போகிறதுலாம் கிடையாது அந்த காலத்தில். யாராவது ஒருத்தர் மட்டும் மெட்ராஸ் போயிட்டு வருவார். அவரே ஒரு அவருடைய ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் டைம் வந்து மெட்ராஸ் பற்றி சொல்லிகிட்டே இருப்போம். நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுதான் வந்து அது வரைக்கும் உள்ள நடந்த நடைமுறை. அதெல்லாம் உடச்சிக்கிட்டு நாங்கள் வரோம். வந்தால் இவங்களுடைய கிராண்ட்ஃபாதர், அதாவது எனக்கு வந்து பெரியப்பா பிறக்கணும், அவர் வந்து மெட்ராஸில் வேலையில் இருக்கார். அவர் வீட்டில் தான் தஞ்சம் போகுது. அவர் தான் அவங்க வீட்டில் தான் எனக்கு முதல் ஆதரவு கொடுத்து நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அடித்தளம் போட்டதே இவங்க
இவனுடைய ஃபாதர் அதனுடைய தாத்தா அந்த குடும்பம் தான். அந்த விதத்தில் நான் வந்து என்றென்றைக்கும் நான் வந்து அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இவர் வந்து ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து நான் ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன் போது நான் மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ நீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க அதுன்னு பார்த்தா குறும்படம் அதுங்கிறது இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாத. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க, சார் என்ன பண்ணுறீங்கம்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சினிமா கம்பெனி பேரை சொல்லி அந்த காலத்தில் உள்ள பெரிய கம்பெனிக்கு அதான் ஒரு சொல்கிற தப்பு கிடையாது. என்ன பண்ணிருக்கேன்னா நான் ஜெமினியில் வேலையில் இருக்கேன். அப்படியா, வெரி குட். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கம்பாங்க. அதாவது சினிமா சொல்ல இருக்கா அது சாப்பாடு போடுங்கிற ஒரு அதுவே நிச்சயம் இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு இருக்கும்போது என்னப்பா நீங்கள் என்ன குறும்படம் வந்துங்கிறீங்களே இல்லை பயப்படாதீங்க, எனக்கு வந்து இந்த கேபிள் டிவி தொழில் இருக்குது, இதெல்லாம் வந்து இதர முயற்சிகள் தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என் ஃப்ரெண்டு சீனிவாசன் இருக்கார். இப்போ இந்த நான் கடவுள் அந்த படம் எடுத்து வரேன் ஜெய சீனிவாசன், அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் சார். அப்புறம் நான் வந்து பார்த்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ ஒரு ஸ்பார்க் இருக்குது. அதாவது சினிமாவில் ஏதாவது உள்ளே வந்துட்டா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஸ்பார்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த இதை நான் எதிர்பார்க்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். இதில் நீங்கள் எல்லோரும் வாங்கி படிங்க. ஏன்னா 90 ரூபாய் தான், எல்லோரும் வாங்கி படிங்க. இதில் உள்ள பல விஷயங்கள் வந்து சினிமாலே இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இதில் வந்து அவ்வளவு விஷயம் ரொம்ப ஸ்டேஜாக என்னென்னா நான் ஒரு மேட்ரை பண்ணதே இதில் எழுதியிருக்காரு, எனக்கே தெரியாம. அதாவது முதல்ல சங்கமங்கிற படம் வந்து கமர்ஷியலாக ஃபெயில் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம். கமர்ஷியலாக ஃபெயில் ஆன உடனே நானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால அதனுடைய இதை வந்து இம்மிடியட்டாக ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே சன் டிவிக்கு போடுறதுக்கு நான் உரிமை கொடுத்தேன். அப்போ வந்து அது மாதிரியான ஒரு வியாபார இது வந்து புதுசு. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும்னு சட்டம். அதுக்கு வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து அடிக்கவே வந்தாங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும். அதெல்லாம் எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ரகசியமாக நடந்த விஷயத்தை வந்து இந்த புக்கில் பட்டவர்த்தனமாக போட்டிருக்காரு. அதே மாதிரி பல விஷயங்கள் எனக்கு பார்க்க ஆச்சரியம். இவர் ஒரு படம் வாங்கினது, இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு போய் லேபில் வெயிட் பண்ணது, அப்போ டெபிசிட் ஆனது எல்லாம் அப்படியே ரொம்ப இதாகும், நகைச்சுவையாகும். அதனால் வந்து ஒரு விஷயத்தை டக்குன்னு பார்த்தா அதை வந்து எழுத்து வடிவத்தில் கொடுக்க முடியுங்கிறத வந்து பெரிய அளவு நிரூபிச்சிருக்காரு சங்கர். நான் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய சங்கரை நான் பாராட்டுறேன். இவருக்கு வந்து இந்த எழுத்து இதுக்கு மட்டும் இல்லாமல் திரையுலகத்தில் மிகப்பெரிய அவர் சாதிக்கணும் நான் விரும்புகிறேன். அதுக்கு வந்து என்னால் ஆன என்னுடைய கான்டாக்ட்ஸை அவருக்கு நான் நிச்சயமாக கொடுக்குறேன்னு உங்கள் முன்னாடி ஒரு உறுதி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்ம கவிஞர் இருக்காங்க, நம்ம கேமராமேன்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாமும் அவங்களுக்கு வந்து அந்த சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேற்பேர் வந்து தன்னுடைய பேரை வந்து கேபிள் சங்கர்னுக்கு ஜென்ரலாக சொல்கிறாங்கிறாங்க. அது கேபிள் டிவி சங்கர்லாம் பெட்டராக இருக்குமான்னு கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா கேபிள் சங்கர்ங்கிறது ஏதோ ஒரு சின்ன ஒரு இது. அப்கோர்ஸ் அப்படி தான் பிரபலம் நான் அதை மாற்ற விரும்பலை. யாராவது ஒரு இவங்களை கேட்டு கேபிள் டிவின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி நான் இந்த தொழிலோட இன்னும் சம்மந்தப்பட்டிருக்கோம். இல்லைன்னா வேறு என்ன கேபிள்னு தெரியாது அப்படின்னு ஒரு இதை வச்சு நான் வந்து இன்னொரு மேரேஜுக்கு நான் போவேன். அதனால தான் முதல்ல நான் 6:30க்கு வந்தேன். வந்துட்டு இங்கே நீங்கள் நண்பர்கள்லாம் வரணுங்கிறதுக்காக திரும்ப போயிட்டு வந்தேன். நான் இந்த மேரேஜுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க. அடுத்த பட ரிலீஸில் உங்களை சந்திக்கிற சங்கர் வாழ்க. ரமேஷ் நடராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பேச கேமராமேன் மதி அவர்களை அழைக்கிறேன். மேடை எனக்கு புதுசு. சங்கரநாயகன் சார் எனக்கு ரொம்ப நாளாவே நல்லா தெரியும். அவருக்கு நிறைய பக்கங்கள் இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். எனக்கு தெரியாத பக்கங்கள்லாம் கூட இங்கே வந்து நடராஜன் சொல்லிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், ஆர்டிஸ்ட், டைரக்டர்,
இப்போ இது ஆச்சரியமான பக்கம் வந்து இந்த எழுத்தாளருங்கிற பக்கம். இந்த புக்கை பற்றி பேசணும்னா என்னால் இந்த புக்கை பாதி தான் படிக்க முடியுது. நான் என்னோட படம் ரிலீஸில் இருந்ததுனால பாதி புத்தகத்திலேயே இவர் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தொழிலில் எவ்வளோ ஈடுபாட்டோடு இருந்திருக்காரு, ஒவ்வொரு விஷயம் எவ்வளோ மெமரியில் வச்சு அது எழுதியிருக்காங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் நான் சாதாரண டெக்னீஷியன், எனக்கு இந்த வியாபார பக்கம் எதுவுமே தெரியாது. ஜென்ரலாக தெரியும், அவுட்ரேட் பண்ணுறாங்களா, எம்ஜி பண்ணுறாங்களா, இந்த மாதிரி தகவல் தான் தெரியும். ஆனால் ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ நுட்பங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வியாபாரம் சம்மந்தமாக நான் இந்த புக்கை வந்து உடனே முடிக்கணும், படித்து முடிக்கணுங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கேன். இந்த புத்தகத்தை என்னோட அடுத்து முடிக்க வேண்டிய புத்தகம் வந்து இந்த புத்தகம் தரமான புத்தகம். கிழக்கு பதிப்பகம் வந்து ரொம்ப தரமான புத்தகங்கள் போடுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இது இன்னொரு அவங்கள்ட்ட இன்னொரு பெயர். தேங்க்யூ. அதுக்கு மேலே நான் பேசுகிறேன். மதியானவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் அழைக்கிறேன். வணக்கம். கேபிள் சங்கர் அவர்கள் வந்து அவரோட பிளாக் நான் தொடர்ந்து படிப்பேன். அவரோட பிளாக் மட்டும் தான் எனக்கு நிறைய பிளாக் வந்து தொடர்ந்து படிச்சிருக்கிறேன். அவரோட பிளாக்ல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா அந்த சினிமா வியாபாரம். முதல்ல வந்து அப்துல்லா நண்பர் அப்துல்லா அவர்கள் ஃபிலிம் சேம்பரில் அவர் அறிமுகப்படுத்தினார். என்ன விழான்னு தெரியல, ஏதோ விழா, புத்தக விழா. இவங்க சந்திராவோட புத்தக விழா. அந்த விழாவில் அறிமுகப்படுத்தும் போது இதுதான் கேபிள் சங்கர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன் சினிமா வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கை கொடுத்தேன். அது இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய அவருடைய பிளாக்ல இருக்கும். குறிப்பாக அந்த கொத்து பரோட்டான்னு ஒன்று எழுதுவார். எனக்கு கொஞ்சம் கொத்து பரோட்டாலாம் பிடிக்கும். அதில் வந்து சிறந்த குறும்படங்கள், சிறந்த விளம்பரம், சிறந்த நகைச்சுவை அப்படின்ட்டு சில நான் தொடர்ந்து நான் வாசிக்கிறது. எனக்கு பிடிச்ச பிளாகரில் அவர் ஒருத்தர். அந்த வகையில் இந்த சினிமா வியாபாரத்தை வந்து நான் பிளாகில் வரும்போதே பாதி படிச்சுட்டேன். விடுபட்ட சில பகுதிகள் அவர்கிட்ட இன்னைக்கு அந்த புத்தகம் நான் வாங்கி வச்சுருந்தா அது குறைஞ்சி போச்சு. எங்கள் அப்பாவோட புத்தகம்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அது அடுக்கிற வேலைகள் ஒரு மாதம் நடந்துகிட்ருக்கு. அதில் இவர் புத்தகம் வந்து அந்த புத்தகத்தோட கலந்துருச்சு. அந்த புத்தகம் தேடி பார்த்துட்டு அப்புறம் கூப்பிட்டேன். காலைல வந்து கொடுத்தாரு. மறுபடியும் அமர்ந்து முழுக்க படித்தேன். சில புதிய விஷயங்கள் ஹாலிவுட் திரைப்பட வியாபாரம் எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காரு இந்த புது புத்தகத்தில். அநேகமாக வந்து அப்பா அம்மா எல்லாம் 2வது குழந்தையும் பிறக்கிற நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லா புத்தகமும் விற்று முடிஞ்ச நேரத்தில் அது வெளியிட நினைக்கிறேன். என்னோட புத்தகத்துக்கு அப்படியே நடந்துச்சு. அது 15 வருடங்களுக்கு முன்னாடி பட்டாம்பூச்சி இருப்பாங்கன்னு என்னோட புத்தகம் அப்துல்லா வந்திருப்பார் நினைக்கிறேன். ஆண்டாள் கோயில் மலர் மார்க்கெட். அதில் வந்து என்னுடைய பட்டாம்பூச்சி இருப்பாங்க என்னுடைய கவிதை தொகுப்பு வெளியிட்டோம். அரியமதியான கவிஞர் அரியமதி அவர்கள் தான் அந்த புத்தகத்தோட பதிப்பாளர். அது இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி புத்தக கண்காட்சியை குறி வைத்து ஒரு நவம்பர் மாதம் இறுதியில் அந்த புத்தகத்தை நாங்கள் அச்சிட்டோம். 750 காப்பி 800 காப்பி அடித்தோம். அதில் வந்து புத்தக வெளியீட்டுக்கு முன்னாடியே புத்தக வெளியீட்டை பண்ணணும்னா சரி, எனக்கு பாரதி ராஜா சார் வெளியிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. எங்கள் டைரக்டர் பாலமந்திர சார்கிட்ட சொல்லி பாரதி ராஜா சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட புத்தகம் சொன்ன உடனே அதுக்கு முன்பாகவே என்னுடைய டூர் கவிதையை பாரதி சார் படிச்சிருந்தாங்க. அதனால் நீ எந்த தேதி வேணாலும் நீ வச்சுட்டு என்னை கூப்பிட்டியா நான் வரேன்னு சொன்னார். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த மனோரமா தேட்டர் அப்போ தான் படைப்பாளிகள் இயக்கம் தொடங்கிட்டு இருந்தாங்க. அந்த இயக்கத்தோட கூட்டங்கள் எல்லாம் அந்த மனோரமா பிரிவு தேட்டரில் தான் நடக்கும். அந்த மனோரமா பிரிவு தேட்டரை இலவசமாக கொடுத்து நீ கரண்ட் வாடகை 80 ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த விழாவை நாங்கள் பண்ணோம். அதுக்கு முன்னாடி புத்தக கண்காட்சியில் எல்லா புத்தகமும் வித்துருச்சு. கடைசி நாளுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஒரு 40 புத்தகம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 800வது புத்தகம் தான் முதல் புத்தகமாக வந்து இவங்க பாரதி அவர்கள் வெளியிட்டார். அதில் என்ன நகைச்சுவைனா புத்தகத்தை வெளியிட்டவர் இந்த புத்தகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த கவிதைகள்லாம் பிடிச்சிருக்கு, நான் ஒரு 250 புத்தகம் வாங்கிக்கிறேன், நாளைக்கு காலையில் முத்துக்குமார் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து செக் வாங்கிட்டு புத்தகம் கொடுங்க. அப்புறம் மறுநாள் காலையில் அவர்கிட்ட போயிட்டு சார் 30 புத்தகம் தான் இருக்குது,
அப்படின்னு சொல்லி 30 புத்தகம் கொடுத்தோம். அப்புறம் ரீபிரிண்ட் வந்தோன்னா திரும்ப வாங்கிட்டு அவர் அவர்கிட்ட வர எல்லா இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், கேமராமேன் எல்லாருக்குமே கையெழுத்து போட்டு அந்த புத்தகத்தை கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகம் அது வரும்பொழுதே வாசகனுடைய கவனத்தை ஈர்க்கும். இந்த சினிமா வியாபாரம் புத்தகம், சினிமாவில் வியாபாரம் தெரியாத ஒரே ஆள் நான் மட்டும்தான் நகைச்சுவாக சொல்கிறேன். எங்கெல்லாம் வியாபாரத்துக்கு முன்னாடியே எங்கள் வேலை முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு தான் இந்த சினிமா வியாபாரம் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு பகுதியாக நுணுக்கமாக எழுதியிருக்காரு. இது வந்து தயாரிப்பாளர்களுடைய கையேடுன்னு சொல்லலாம். அந்த புத்தகம் ஊர்லேருந்து நிறைய பணங்கள் அல்லது கொஞ்சம் பணம் எடுத்துட்டு சினிமா தயாரிக்க வரலாம் அப்படின்ற எண்ணத்தோட சென்னைக்கு காலடி வைக்கிற எல்லா தயாரிப்பாளர்கள் கைகளிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதை தாண்டி நிறைய நுணுக்கமான விவரங்கள் நிறைய அந்த புத்தகத்தில் இருக்குது. குறிப்பாக அந்த ஆடியோ ரைட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக தியேட்டரில் கேண்டீன் வைத்து அதில் வரும் லாபம் உட்பட, அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் ஸ்பீக்கர் கட்டிட்டு திரைப்படத்துக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வந்து விளம்பரம் ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கும்போதே எனக்கு வந்து ஜெமினி ஸ்டுடியோ எஸ்.எஸ். வாசன், கலைப்பணி எஸ். ஜான் இவர்கள் ஞாபகம்லாம் வந்தது. அதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எஸ்.எஸ். வாசன் எப்படி வந்து இந்தியில் போயிட்டு வடநாட்டுக்கு போயிட்டு முதல்ல வந்து கல்கட்டாவில் வந்து பேனர் வச்சது அவர் தான். அதே மாதிரி பம்பாயிலையும் பேனர் வச்சது எஸ்.எஸ். வாசன், ஜெமினி ஸ்டுடியோ எஸ்.எஸ். வாசன் அவர்கள் தான். மிகப்பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு கூட வந்து விளம்பரங்கள் குறைவாக செய்யப்பட்ட நிலையில் சிறிய நடிகர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் வந்து விளம்பரம் செய்து படத்தை வெளியிட்டு வருவார். அதே வழியிலே கலைப்புலி எஸ். தானா அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த அதெல்லாம் அழகாக ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. கூலிக்காரன் படத்துக்கு வந்து அவர் செய்த விளம்பரங்கள், அதுக்கு பிறகு இப்போ கந்தசாமி படம் வரைக்கும் ஒரு டிவிடி பிளேயரில் தான் அழைப்பதை கொடுத்தாரு. விளம்பரம் எப்படி மக்களிடம் போய் சென்று சேர்கிறது, என்ன மாதிரியான விளம்பரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரிவாக வந்து ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில். இதில் என்னென்ன சிறப்பம்சம், அவர் ஒரு விநியோகஸ்தராகவும் இருந்ததுனால, அவர் விநியோகஸ்தராக இருக்காரு, அவங்க சித்தப்பா வந்து தயாரிப்பாளர் விநியோகஸ்தராக இருக்காரு. சொந்த அனுபவங்கள் நிறைய சொல்கிறார். சேது படத்தை வாங்காமல் கஷ்டப்பட்டது, உயிரிலே கலந்த படத்தை வாங்கி கஷ்டப்பட்டது, இப்படி வந்து நிறைய அந்த புத்தகம் படிச்சிங்கன்னா நமக்கு தெரியும். சேது படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை பிரிவு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி தயாரிப்பாளர் ஒரு அதிக வேலை சொல்லியிருக்காரு. இவர் வாங்கலாம், அந்த படம் ஓடும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு முடிவில் நண்பர்கள் கூடலாம் சேர்ந்து இவங்க அவர் 8 லட்சமா, அவர் 8 லட்சம் சொல்கிறார், இவர் கையில் 6 லட்சம் தான். இவங்க 6 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. கடைசி வரைக்கும் ஒரு 8 லட்சம் கொடுத்து கூட வாங்கலாம் அப்படின்றாங்க. அந்த படத்தை விட்டுடுறாங்க. விட்டுட்டு அந்த படம் வந்து எப்படி ஓடுதுன்னு பார்க்கறதுக்காக கிருஷ்ணவேணி தேட்டருக்கு ஒரு பைக்கில் போயிட்டு தேட்டர் வாசலில் உட்காந்துட்டு படம் முடிஞ்சு பார்த்தா எல்லாருமே சைலண்டாக போகிறாங்க. படம் பிடிக்கலையா ஒன்றுமே தெரியலையா, நம்மளுக்கு பிடிச்ச படம் அதனா ஓடுமோ ஓடாதான ஒரு சந்தேகத்தோட வாசல் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் பைக்லேயே குலுங்கி அழுதுட்டு இருக்காரு. இந்த படம் நல்லா ஓடணும்னு அப்போ முடிவு தர்றாரு. அது பிறகு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. இப்படி ஒவ்வொரு சம்பவமாக இந்த படத்தில் இருந்து அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் சொல்லும்பொழுது அது வந்து சினிமான்றது ஒரு சூதாட்டம். அது நம்ம டிசைட் பண்ண முடியாது எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது. இப்போ எனக்கு நிறைய படங்கள், எனக்கு பிடித்த படங்கள் எல்லாமே வந்து தோல்வி தழுவி இருக்கு. எனக்கு பிடிக்காத படங்கள் நிறைய படங்கள் ஓடுது. அல்லது நமக்கு பிடிச்ச படம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப நாள் ஓடுது. இது வந்து கணிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மனநிலை. ஒரு இருட்டு அறைக்குள்ள, ஒரு திரையரங்கு இருட்டு அறையில் வந்து ஒரு 1000 பேர் ஒரு படத்தை பார்க்குறாங்கன்னா 1000 பேரும் வெவ்வேறு மனநிலையில் அந்த படத்தை நம்ம அணுகிறோம். ஒவ்வொருவரும் வந்து அவங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அந்த மென்திரையில் நம்ம தேடும் பொழுது அதுக்கான சதவிகிதம் வந்து அங்கேருந்து எப்படி வருதுன்றது முடிவு தான் அந்த படத்தோட முடிவு. இதெல்லாம் தாண்டியும் வந்து ஒரு நல்ல படம் ஓடாமல் போவதற்கான காரணம் அதனுடைய வியாபாரம் மோசமாக, அதனுடைய மார்க்கெட்டிங் மொழி மோசமாக, மழை பெய்யும் காலத்தில் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அது வெளியிடுற நேரம் முக்கியம். மழை மாதங்களாக இல்லாமல், அப்புறம் பண்டிகைக்கு முன்னாடியான காலம். இப்போ தீபாவளிக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி படம் போடும்போது ரொம்ப ரிஸ்க் அப்படின்றாரு. அது வந்து எல்லாருமே வந்து பண்டிகை திருவிழாக்கான ஆயத்தங்கள் இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு திரைப்படம் வெளிவருவது அதை எப்படி பார்க்க மாட்டாங்க அப்படின்றது. கிரிக்கெட் டைமில் இப்படி வந்து நிறைய காரணங்கள். இது எல்லாருமே சினிமா இப்போ நம்ம பிரமிழ் நடராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் திரையுலகில் இருந்தாலுமே
சில நுணுக்கமான விஷயங்களை வெளியிலிருந்து பார்க்கும்போது, நிறைய படிக்கும்போது, தகவல்கள் மூலமாக அவர் பெற்றிருக்காரு. சினிமா வந்து சுஜாதா சொன்ன மாதிரி ஒரு கனவு பயிற்சியாளர், ஒரு ராட்சச ஒரு கனவு எந்திரம், அது சுரண்டுகிட்டே இருக்கும். நான் உதவி இருந்த காலத்தில் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு படம் இருக்கும். அந்த அலுவலகம் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தது. சினிமாவை நம்ம பார்க்குற சினிமா வேறு, படைப்பு பங்களிக்கிற சினிமா வேறு, அந்த சினிமா முடிந்த பிறகு நடக்கிற சினிமா அது வேறு. அது நிச்சயம் அது வந்து கொத்துப்புறாட்ட மாதிரி தான். அது வெவ்வேறு இடத்துல உருவாகி அது வந்து தட்டுக்கு வரதுக்குள்ள அது பல இடங்களை கடந்து வர வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த தியேட்டரில் ரிப்போர்ட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிற அந்த ஏஜென்ட் உட்பட பல விஷயங்கள் நுணுக்கமாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இது அநேகமாக எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை லேப்லேயே படிச்சிருப்பீங்க. தொடர்ந்து அவர் வந்து இந்த சினிமா வியாபாரம் புத்தகம் மட்டுமல்ல, நிறைய புத்தகம் சினிமா சார்ந்து அவர் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து திரையுலகில் தன்னை வந்து ஒரு இயக்குனராக வெளிப்படுத்தணும். அதுக்கான கதைகள் நிறைய வச்சிருக்காரு. இதில் மட்டுமே அவர் கவனம் செலுத்தாமல் அதுக்கும் கவனம், அவர் பார்க்கும்போது தான் நான் சொன்னேன், பிளாக்லாம் எழுதுறீங்க, அது ஓகே, அது ஒரு போதை, அது அப்புறம் யார் எத்தனை பேர் பின்னிடம் போடுறாங்கன்றதுக்காக எழுதிட்டு இருப்போம். அதனால் அது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அதுவும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதை வந்து நீங்கள் செய்யணும். ஏன்னா என்னுடைய பேராசிரியர் பெரியாதாசன் சொல்லுவார், ஒரு பேச்சாளர் வந்து அன்றைக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. ஒரு பேச்சாளர் அன்றைக்கு இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களிடம் மட்டும்தான் அவங்களுடைய கருத்து போய் சேருது. ஒரு எழுத்தாளர் வந்து அதை தலைமுறை தாண்டி கொண்டு செல்கிறார். எதிர்காலத்தில் வந்து இந்த பிளாக் இந்த மாதிரியான மின்னில் சார்ந்த கணிப்பொறி சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த எழுத்தை வந்து சாஸ்வதமாக போய் மாற்றி வைக்குது. அது வந்து எழுத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இந்த பதிவுகள் எல்லாம். அதையும் தாண்டி ஒரு திரைப்படம் என்பது அது உங்களுக்கு பிளாகாக படிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் படிக்கிறாங்க. ஒரு எழுத்தை வந்து படிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை அணுகிறாங்க. ஆனால் படிக்க தெரியாதவர்களுக்கும் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய படைப்பின் வாழ்க்கை நம்ம கொண்டு சொல்கிறது திரைப்பட ஊடகம் தான். அதனால் வந்து நீங்கள் வந்த பாதை சரி, நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பாதை சரி, எழுத்துக்கான ஒரு பயிற்சியாக இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அந்த பயிற்சியும் உங்களுக்கு ஒரு லாபமாக கை வந்துவிட்டது. அடுத்தது நீங்கள் அதை வந்து மதியெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. மதி மைக்கே பண்ணுறாரு. அப்புறம் கவிஞர் குறை சொல்கிறோட தம்பி அவரு அண்ணன் வந்து பேனா பிடிச்சோடனே ஒரு கேமரா பிடிச்சிட்டாரு. அதனால் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் நம்ம அருகில் இருக்காங்க. ஒரு நல்ல திரைப்படம் உங்களால் கொடுக்க முடியும். நண்பர்கள் எல்லாரும் உடன் இருக்கும். வாழ்த்துக்கள். கவிஞர் முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஏற்புரையாற்ற சங்கர் நாராயணன் அவர்கள் இருக்கிறேன். அழகு எடுத்து இவ்வளோ மழை இதெல்லாம் சாதாரண எல்லாம் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக நான் வந்து முத்துக்குமார் சார் மதி ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து மதி சார் பார்த்தேன். சார் எனக்கு என்னுடைய லாஸ்ட் வீக் என்னுடைய ஃபோனில் இருக்க மெமரி நம்பர்லாம் போனதுனால நிறைய பேர் நம்பர் போயிடுச்சு. எனக்கு திருப்பி எல்லா நம்பரும் கலெக்ட் பண்ணி 2 நாள் முன்னாடி தான் கிடைக்கணும் உங்கள் நம்பர். அது மாதிரி ஒரு புத்தகம் வெளியிருந்தேன், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க, நாங்கள் ரெகுலராக ஷட்டில் விளையாடுறோம், அங்கே தான் மீட் பண்ணுவோம், நான் அங்கே தான் இருக்கேன் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு போய் அவரை போய் மீட் பண்ண புக்கு கொடுத்தோன்னே நான் உடனே இதை படிக்கணும், அந்த புக்கை நான் படிச்சுட்டு ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறது. போய் ஒரு 1 hour கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குது புக்கு அப்படின்னு, கண்டிப்பாக வரேன் அப்படின்னா. அதே போல் முத்துக்குமார் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன். நான் இவங்கெல்லாம் என் மேலே வச்சுருக்க அன்புக்கு காரணம் என்னன்னு தெரியல. மேலே நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடக்குது. இந்த விஷயம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சத்தமாக பழகிருக்கிறதுனால வந்து நல்லா தெரியும். உடனடியாக வந்திருந்து கலந்து சிறப்பிச்சது ரொம்ப நன்றி. இந்த புத்தகம் எழுதுறதுக்கான முக்கியமான காரணம் சொன்னோம்னா, நான் வந்து புத்தகமாக எழுதுறதுக்கான காரணம் வந்து பத்ரியை தான் சாப்பிடுவேன். ஏன்னா பத்ரி இந்த ஐடியா போட்டுனா எனக்கு ஒரு நாள் ஒரு 1.5 வருஷம் நினைக்கிறேன். அந்த 1 வருஷத்துக்கு மொட்டை மாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருந்தேன். நீங்கள் ஏன் அதை புக்காக போடக்கூடாது அப்படின்னாரு. புக்காக போடுறதுன்னா எனக்கு என்ன எழுதுனா, நான் ஒரு ஃபார்மேட் எனக்கு தரேன், உங்களுக்கு என்னென்ன வேணும் எனக்கு சொல்லிட்டு நான் தரேன், அதில் எதெல்லாம் எழுத முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபார்மேட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சார் எனக்கு 2 நாள் கழிச்சு. ஸோ அந்த உண்மையாக இந்த புக்கு சிறப்பாக வந்ததுக்கான காரணம், ஒரு ப்ரொஃபஷனலில் ஏதாவது கட்சி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து பத்திரிக்கை தான் போகணும்.
ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்தாரு. இது தானம் பண்ணணும், இது வேணும் சொல்லிட்டு தலைவருக்கு அதை எழுத ஆரம்பித்து அவருக்கு அனுப்பிச்சேன். அதை அனுப்பிச்சு ஒரு 3-4 எபிசோட் வந்து நல்லா இருந்தது. அது நடுவில் திரும்பி நம்ம கை தான் சும்மா இருக்காது. பிளாக் எழுத ஆரம்பிச்சது உடனே மக்கள்கிட்ட போய் போட்டு யாராவது திட்டுறது நல்லா இருக்கும். பிளாகில் போட ஆரம்பிச்சு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு நிறைய நண்பர்கள்கிட்ட திருப்பி போய் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் நான் நடுவில் ஒரு 7-8 வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் பண்ணுறதே இல்லை. திருப்பி புது நண்பர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக மல்டிபிளக்ஸ் சிஸ்டம் பற்றி பேசுறதுக்கு இதெல்லாம் தியேட்டர்ஸ் நம்ம போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி, ஏன்னா இப்போ டிசிஆர் விஷயமே சில காலமாக ஒழிஞ்சிட்டு இருக்கு மல்டிபிளக்ஸ் சிஸ்டம் வந்ததுனால. ஸோ அதெல்லாம் அடுத்த வர ரீப்ரிண்டில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறதுலாம் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு என்ன ஐடியா வச்சுன்னா, இந்த புத்தகமாக எழுதும்போது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாகவும் இருக்கக்கூடாது. இல்லை ஏன் நீங்கள் என்னை கேட்காம போட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். நான் கூடவே சுற்றிட்டு இருக்கிறதுனால நிறைய பேரை பற்றி எழுத முடியும். தெரியாமல் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ தொழில்முறை இருப்பாங்க, பற்றி எழுத முடியாது. ஸோ அதை ரொம்ப யோசித்து அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நான் இந்த விஷயத்தை எழுத போகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு புத்தகத்தை கேட்க வேண்டிய சித்தப்பாடு தான் அவரை கேட்காம எழுதுனேன். ஏன்னா அது வந்து உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆட்டிடியூட் வந்து கொடுத்த விஷயம். அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து சினிமா ரிலீஸ் ஆகிறவங்க டிவியில் போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு குற்றமான விஷயமா நடக்குது. இந்த காலத்தில் நீங்கள் சினிமா தயாரித்தா உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு இமீடியட்டாக ஒரு வழி இருக்குன்னு காட்டின ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு தான் காட்டினார், பெருமையாக காட்டினார். அன்னைக்கு காட்டினதுனால தான் இன்னும் வரைக்கும் சேட்டலைட்டை மட்டுமே நம்பி படங்கள் தயாரிச்சு போகிறது. சேட்டலைட்ல தான் படம் இல்லை. ஸோ சினிமாவுடைய முக்கியமான ஆதாரமாக சேட்டலைட் பிஸ்னஸ் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கான முதல் முன்னோடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக அவர் கேட்டால் கொடுக்கணும்னு சொன்னால் கூட சொல்லுவார், இருந்தாலும் நான் கேட்காம கொடுத்தாங்க. அதே போல் இந்த ஹாலிவுட் பிஸ்னஸ் பற்றி எழுதுனேன். நான் தமிழ் சினிமா வியாபாரம்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். சினிமா வியாபாரம்னா டிஸ்ட்ரிபியூஷன் அந்த விஷயங்கள்லாம் மீறி வந்து எண்ட் யூசருக்கு போகிற தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து நான் எங்கள் நண்பர்களோட சேர்ந்து விஜயா தேட்டர் இருக்குது கவர்மெண்ட். அந்த தியேட்டர் வந்து நாங்கள் அவங்க ரிலீஸ் எடுத்தாங்க. நானும் கூட அவங்களுடைய ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். 7 வருஷம் அந்த தேட்டருக்காக. ஸோ அந்த தியேட்டருக்கு படம் வாங்குறதுலேருந்து படம் பார்க்குறதுலேருந்து ஹயர் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் நான் போடுறதுக்கு நானும் போய் பார்ப்பேன். நான் தான் படம் பார்ப்பேன். எந்த படம் போடலாம், இந்த படம் போட்டால் எத்தனை வாரம் தான் அந்த படம் ஓப்பனிங் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி நிறைய படங்களுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். தியேட்டரில் நிறைய படங்களுக்கு கிளைமேக்ஸே மாற்றிருக்கேன். எங்கள் தேட்டரில் மற்ற தேட்டரோட 20 நாள் எக்ஸ்ட்ரா ஓடும் எங்கள் தேட்டர். அந்த படம் நடந்துருக்கு. நான் டேரக்டர் வந்து கேட்பாரு, படம் உடவே இல்லையே, உங்கள் தேட்டர் 20 நாள் ஓடுதுனாரு. அவர் படம் பாருங்க வரிசையாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் மாற்றிருக்கோம் அந்த படத்துக்கு. அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரெயினில். அப்படி அந்த அனுபவங்கள் அந்த இந்த படத்தை பற்றி எழுத முடியாது. இது ஒரு அனுபவம் தான். பட் இந்த படம் இந்த டேரக்டர் இது நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய சொல்லப்படாத விஷயங்கள் இன்னும் சுவையான சம்பவங்கள் இருக்குது. அடுத்த வரக்கூடிய புத்தகங்கள் ரீபிரிண்ட் போடும்போது அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு எழுதலாமா, ஏன்னா அது அந்த பேரோட எழுதுனா ஒரு ஆத்தன்சிட்டி இருக்கும் அது படிக்கும்போது. அதுக்காக கேட்கலாம்னு நினச்சேன். அதே போல் ஹாலிவுட் சினிமா பற்றி எழுதணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள் நெட்லேயே கிடைக்கிது. நிறைய விஷயங்கள் நெட்டில் கிடைக்கிறது கூட நான் என்ன செய்ய நினச்சேன்னா, இதுக்காக வந்து ஒரு அங்கே இருக்கிற தியேட்டர்ஸ், இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற தியேட்டர்ஸ் வாழ்வாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கே நம்ம ஊரில் எப்படி தியேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணுறாங்க, ஏதாவது எஃப்ஜி பண்ணுறது மாதிரி அங்கே தியேட்டர் ஹையரிங் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம பிஸ்னஸ் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ், ஏன்னா சினிமா பிஸ்னஸ்க்கான ஒரு பேஸ்மெண்ட் லைன் வந்து அங்கேருந்து தான் போட்டாங்க. அந்த 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 சிஸ்டம் வச்சு தான் எல்லாமே இங்கே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு நண்பர் பதிவர் ஹாலிவுட் பாராம பதிவர், அவர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி ரொம்ப நெருங்கி இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி எனக்கு விஷயம்லாம் வேணும். ஆனால் அவர் ரொம்ப சினிமாவில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சனி ஞாயிறில் லீவு. அவர் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் காம்பஸ் அப்புறம் இந்த லோக்கலில் இருக்கிற தியேட்டர்ஸ் மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்ககிட்ட வீடியோவில் என்ட்ரி எடுத்துகிட்டு வருவார். வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி எனக்கு அனுப்புவார். மெயில் வீடியோ அனுப்புவார். சிலதெல்லாம் என்ன பண்ணார், கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பிச்சதை வந்து அவரே டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி டைப் படித்து அனுப்புவார். இதெல்லாம் கேட்டேன், இதெல்லாம் விஷயம்லாம் பண்ணேன். ஸோ இதுக்கு அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஹாலிவுட் சினிமா பற்றி எழுதுறது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 350 பக்கம் வந்துச்சு. தனியாக நாங்கள் எடுத்த டேட்டாஸ் மட்டுமே. பட் நிறைய அது நமக்கு தேவையில்லாத, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களாக கூட இருக்கலாம். அது வந்து புரியாது. சில சமயம் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பற்றி எனக்கு தெரியாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்கள்லாம் எடிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றதுக்காக அடிப்படையான ஹிட்டான படங்கள், அந்த ரிலேட்டடான விஷயங்கள் மட்டுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த செக்மெண்ட் நல்லா வந்ததுக்கான
முக்கியமான காரணம் வந்து ஆய்வுப்பாளர். ஆய்வுப்பாளர் இல்லைன்னா அவர் இங்கே எல்லா இடமும் அவர் நான் நன்றி சொல்ல முடியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து நான் எழுதுகிற விஷயத்தை வந்து அவர் அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அங்கே போய் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி நான் என்னென்ன கேட்போம் அங்கே வந்து ஃபோன் பண்ணுறது எத்தனை மணி ஆகும் இந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் நான் என்ன கேட்கலாம் சொல்லுங்கள் உடனே மெயில் அனுப்பி டெக்ஸ்ட் அனுப்புங்க டெக்ஸ்ட் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காரு. சில பெரிய பெரிய கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு கம்பெனிக்கே மெயில் அனுப்பிச்சு அந்த மெயிலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க தரேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை டீட்டெயில்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் டேட்டாஸ் எடுத்து அவங்ககிட்ட மெயில் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணாரு. இந்த புத்தகத்துக்கு நான் ஒர்க் பண்ண அதே வந்து அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த வீட்டில் ஹாலிவுட் செட் பண்ணி எழுதிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவருக்கு நன்றி சொல்லணும். மற்றபடி எல்லாரும் வந்திருந்து நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழை மீறி ஒரு பேர் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி. அடுத்த புத்தக நினைவு பரிசு வழங்குது கவிஞர் முத்துக்குமார் அவர்களுக்கு பதில் சேஷம் புத்தக பரிசு வழங்குகிறார்கள். கேமராமேன் மதிய அவர்கள். அடுத்ததாக கவி நடராஜன் அவர்களுக்கு அவர்களுக்கு பதிலாக கணேஷ் அவர்களை பெற்றுக் கொடுக்குமாறு வேலை கழிக்கிறேன். நன்றியுரையாக்க பதிப்பாளர் பதினேஷன் அவர்களுடைய வணக்கம். இது வந்து புத்தக ரிலீஸ் வரலாற்றிலேயே ரொம்ப சீக்கிரமாக முடிந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். ஆரம்பித்தது தான் லேட்டானா சீக்கிரமாக முடிச்சிடும். ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லணும். சங்கர் சொன்ன மாதிரி இந்த துறை பற்றி நம்மள பலருக்கு ஒரு தகவலும் தெரியாது. ஆனால் அதே சமயம் தியேட்டரில் போய் படம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கும். அப்படி மீறி நீங்கள் தியேட்டருக்கு போகாட்டாலும் டிவியில் தொடர்ந்து நம்மளுக்கு படத்தை காமிச்சிடுவாங்க இப்படி இருந்தாலும். ஆனால் இந்த துறையில் எப்படி பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 ரகசியமான ஒரு அதிகம் வெளியில் தெரியாத ஒன்று தான். இதை பற்றி எந்த செய்தித்தாளிலோ இல்லை எந்த பத்திரிகையிலையோ எந்த விதமான தகவலுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இது பற்றி தெரிந்த ஒரு சில பேர்கிட்ட பேசுறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த படம் ஹிட்டு, இந்த படம் ஊத்தல், இந்த படத்துல எவ்வளவு ரூபா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அந்த படத்துல வரக்கூடிய சம்பவங்களோட ரொம்ப ருசியான சம்பவமா தெரியும். அதை பத்தி கேபிள் சங்கர் நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் வந்து இது ஏன் நீ புத்தகமா எழுதக்கூடாது அப்படிங்கிற பேச்சு வந்து அதை பத்தி அவரே குறிப்பிட்டார். பொதுவா வந்து புத்தகமாக எழுதணும் அப்படின்னு ஆர்வம் வந்த பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து இது 2-3 தடவை அதாவது புத்தகமாக வந்ததுக்கு பிறகு வெளியில சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவர் எழுதி அந்த அவுட்லைன் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் அவுட்லைன் வந்ததுக்கு பிறகு அவர் சாப்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ என்ன தோணுதுன்னா இது ஏன் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அது வெளியில் சாப்டர் பை சாப்டராக வரட்டும், தானே அது உருவாக்கி கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி. அந்த சமயத்தில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் எழுதி கேட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன் போடலாமா பிளாக்லன்ட்டு. நான் வந்து அதை நல்லா பிளாக்ல போடுங்க, அது ஒன்றும் தப்பே கிடையாது, இன்னும் நிறையா தகவல்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு பயம் இல்லை. இதை பார்த்துட்டு உடனே இன்னொருத்தர் கிடுகிடுன்னு இந்த புத்தகம் வரதுக்கு முன்னாடி என்னுடைய கருத்துக்கெல்லாம் நான் போட்டு அவசரமாக ஒரு புத்தகம் கொண்டு வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு பயம் இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய வேலை செஞ்சால் தான் இந்த புத்தகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. இப்போ கூட இந்த புத்தகம் பார்த்தா ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கு. ஏன்னா இதில் இன்னும் சொல்ல வேண்டிய தகவல்கள் இன்னுமே நிறையா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ நான் தொடர்ந்து வர்றப்பவே நான் வந்து பிளாக்ல படிச்சுட்டு இருக்கிறப்பவே எனக்கு தோணுனது வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப குறைவான ஒரு தகவல் தான். ஆனால் எதுவும் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இது ஒரு இந்த மாதிரி தான் வந்து ஒரு சினிமா பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ரஃப் ஸ்கெட்ச், அவ்வளோதான். இதுலேருந்து இது ரொம்ப தூரம் போகணும். அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய ரிவிஷன்ஸ், அந்த எடிஷன் அப்படின்னு சொல்றது இல்லை. பொதுவாக இந்த மாதிரி புத்தகம் வந்து என்னுடைய கணிப்பில் ஒரு ஆண்டுக்கு குறைந்தது ஒரு 5000 to 8000 பிரதிகள் விற்கும் அப்படின்னு நான் இப்பொழுதைக்கு கெஸ் பண்ணுறேன். இந்த புத்தகத்தோடைய
ஒரு எங்களுடைய பழைய டேட்டா அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப. அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த புத்தகத்தை வந்து தீர அச்சடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நடக்கிறது வந்து ஒரு புத்தக அறிமுக விழா அப்படின்னு தான் சொன்னேன் தவிர ஒரு லான்ச் இல்லை. அது இந்த புத்தகம் ஆஸ் இட் இஸ் இட்ஸ் அ சக்ஸஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படி சினிமாவில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பற்றி சொல்லுவீங்களோ அதே மாதிரி புத்தக விற்பனையில் வந்து இது நிச்சயமாக ஒரு குட் லிஸ்ட், எங்களுடைய லிஸ்ட்டில் இது வரும். இதில் ஆர்வம் மக்களுக்கு நிறையா இருக்குது. இதில் மட்டும் இல்லை, இது தொடர்பான பல விஷயங்கள், சினிமா தொடர்பான பல விஷயங்களில் மக்களுக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் புத்தகம் தான் அது வந்து சினிமா கலைத்துறையாக இருக்கலாம். நாங்கள் வந்து தோட்டாதாரணியோடைய உட்கார்ந்து ஒரு புத்தகம் மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதை வந்து கொண்டு வர வேண்டிய புத்தகம். அது எனி டைம் சூன் அது வந்துடும்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட புத்தகம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு ஃபைனல் அப்ரூவல் ஒன்று வந்துருச்சுன்னா அது வந்துடும். அது ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். எப்படி இந்த சிவாஜி படத்தில் அவர் செட் போட்டாருங்கிறது வந்து அவர் போட்டிருக்கிற அந்த ஸ்கெட்சும் அது கடைசியாக உருவான அந்த ரியல் செட்டும் பார்க்குறப்ப உங்களுக்கு நிஜமாவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ என்னுடைய டேபிளில் வந்து அதோடைய 2 டம்மி காப்பி நான் வச்சுருக்கேன். யாராவது யாரும் வந்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். இட்ஸ் அமேசிங் புக் ஆக்சுவலி. அதே மாதிரி ஒளிப்பதிவு துறையில் என்ன நடக்குதுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஒளிப்பதிவாளர் ஒருத்தர் மேலே இருக்கிறது தான் நான் வந்து ஒரு பிட்டை போட்டு வைக்கிறேன். இது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாட்டு எழுதுறதுலையும் நிறைய புத்தகங்கள் எழுதலாம். ஆனால் எல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. சினிமா வந்து ஒரு நம்மளை அப்படியே ஒரு வசீகரிக்கிற ஒரு துறை. நம்ம என்னதான் வந்து திட்டினாலும் நமக்கு என்ன தோணுதுன்னா இதை விட நல்ல படம் நான் கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னகிட்ட ஒரு கேமராவையும் ஒரு 4 ஆக்டர்ஸையும் விட்டா இது வரைக்கும் மக்கள் யாரும் உருவாக்கிறாத சூப்பர் படத்தை என்னால் உருவாக்கிட முடியும் நம்ம எல்லாரும் ஆழ் மனத்தில் நம்புறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து சினிமாவோட தொடர்ந்து ஏதோ ஒரு முறையில் நம்ம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. யார் வேணாலும் சினிமாவுக்கு ரிவ்யூ எழுதிடலாம், என்னையும் சேர்த்து விட்டு விளாசிடுறோம் நம்ம சினிமாவில் பங்கெடுக்கிற அத்தனை பேருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதே விளாசனை செஞ்சோம்னா நல்லா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் உதவும். இது வந்து ஒரு ஒரு எந்த அளவுக்கு இதில் இந்த படைப்புத்திறன் இருக்கோ அதை விட அதிகமாக தொழில்நுட்பத்திறன், ஒரு இந்த விளம்பரத்திறன், வியாபாரத்திறன், ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே அதை பேச வைக்கிறது, வந்ததுக்கு பிறகுதான் அதோடைய கூத்து தெரியும். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த துறையில் நாங்கள் நிறைய புத்தகங்கள் கொண்டு வரணும்னு விரும்புகிறோம். எழுதுறதுக்கு ஆசைப்படுறவர்கள் அல்லது எழுதுறதுக்கு ஆசைப்படாதவர்களும் விஷயம் தெரிந்தவர்களும் நாங்கள் ஒரு நாள் உங்களை வந்து ரீச் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எங்களுக்கு புத்தகத்தை எழுத வச்சுருவோம். அந்த விதத்தில் வந்து சங்கருடைய இந்த புத்தகத்தை ரொம்ப எனக்கு கொண்டு போய் காமிக்கலாம். நான் பாருங்கள் சினிமாவில் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் கொண்டு வந்துருக்கோம். ஒரு சில இந்த திரைக்கதை வசனம் புத்தகங்கள் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்து ஒரு 3 வருது. சமூகம் அந்த அதை மட்டும் பார்க்குறப்ப இதுதான் சினிமாவா அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தோணி போயிடும். இல்லை இது இல்லை சினிமா, அது வந்து ஒரு வெறும் ஒரு குரூப் இல்லை, அதை தாண்டி அதில் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரியான பல புத்தகங்கள், இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பல புத்தகங்கள் வந்ததுன்னா நம்ம எல்லாருடைய சினிமாவை எப்படி பார்க்கறது, எப்படி அணுகிறதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எப்படி நல்லா எடுக்கிறதுங்கிறதுக்கும் கூட நமக்கு ஒரு வேலை உதவி பண்ணணும். வந்திருக்கக்கூடிய உங்கள் இத்தனை பேருக்கும் நன்றி. எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய புத்தகங்கள் அனைத்துக்கும் நீங்கள் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய ஆதரவு தர்றதுல ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு காரியம் செய்யலாம். இது போன்ற நல்ல புத்தகங்களை உங்களுடைய நண்பர்கள் மேலே வலுக்கட்டாயமாக திணிக்கலாம். ரொம்ப பிளண்டாக கேட்குறேன், இந்த மாதிரி புத்தகங்களை வந்து நிறைய வாங்கி நிறைய பேர் கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன்னா, அதன் மூலமாக வந்து இந்த ஹோல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய நன்மையை நீங்கள் செய்வீங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தனிப்பட்ட முறையிலும் கிழக்கு பதிப்பகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. சினிமா வியாபாரம் உட்பட கிழக்கு பதிப்பகத்தின் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் வாங்கி